Hi friends, how are you? I hope you are fine. We welcome you all on behalf of ILM Open School. So in this video, we are going to see about English class 10 first lesson, snake bite. ஸோ ஸ்னேக்குன்னு சொன்னா பாம்புன்னு அர்த்தம், பைட்னா கடின்னு அர்த்தம். பாம்பு கடி அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த கதை இருக்கு. இந்த கதை எங்கிருந்து தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கர் எழுதின லைஃப் வித் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் இருந்து ஒரு ஸ்டோரி தான் ஸ்னேக் பைட். இந்த ஸ்டோரி யங் பாய் அவங்க கிராண்ட்ஃபாதர் இருக்கும்போது அவன் துரு துருன்னு ஏதோ பண்ணியிருக்கான். அந்த பண்ணத விஷயத்துல என்னென்ன பாடங்கள் அவன் கத்திருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சின்ன பையன் இந்த பாம்பை பார்த்திருக்கான். இதுதான் ஃபர்ஸ்ட் சீனே. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் சீன் எப்படி போகுதுங்கிறத இந்த லெசனை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஒன் டே ஐ saw a small snake in the compound. ஒரு நாள் நான் பார்த்தேன். ஐ சீன்னு சொன்னா நான் பார்க்கிறேன்னு அர்த்தம். ஐ சான்னு சொன்னா நான் பார்த்தேன்னு அர்த்தம். அதாவது ஆத்தர் தன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை, கடந்த கால விஷயங்களை கடந்த காலத்துல சொல்றாரு. இது ஒரு ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லலாம். ஆட்டோபயோகிராஃபின்னு சொன்னா தன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நம்ம எழுதி வச்சோம்னா அது ஆட்டோபயோகிராஃபி. நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை இன்னொருத்தவங்க வச்சா அது பயோகிராஃபி. அந்த அடிப்படையில ஒரு நாள் நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? எ ஸ்மால் ஸ்னேக், ஒரு சின்ன பாம்பை பார்த்தேன். இந்த காம்பவுண்ட், காம்பவுண்ட்ல பார்த்தேன். இட் வாஸ் கிராலிங் அலாங் ஸ்லோலி, இது ரொம்ப பொறுமையா மெதுவா ஊறிட்டு இருந்துச்சு. பட் when it saw me, ஆனா என்னை பார்த்த உடனே it moved away quickly, என்னை விட்டு சீக்கிரமா விலகிருச்சு. and hid itself in a coconut shell, அந்த தேங்காய் சரட்டைன்னு சொல்லுவாங்க, தேங்காய் மூடின்னு சொல்லுவாங்க. தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காய்க்கு மேலே உள்ள அந்த ஷெல் மூடி தான் சரட்டை. அந்த தேங்காய் சரட்டைக்குள்ள அது தன்னை ஒளிஞ்சு இருந்துக்குச்சு. அந்த பாம்பு எப்படி இந்த பையன் பிடிச்சான்னு சொன்னா, ஐ குவைட்லி வெண்ட் நியர், நான் ரொம்ப அமைதியா பக்கத்துல போனேன். அண்ட் க்ளோஸ்டு த மவுத் ஆஃப் எ கோகனட் ஷெல், அந்த தேங்காய் சரட்டையுடைய வாய், அந்த ஓப்பனிங் இருக்குல்ல, அந்த ஓப்பனிங்க க்ளோஸ் பண்ணேன். எப்படி க்ளோஸ் பண்ணேன்? கைய வச்சா கிடையாது, வித் எ ஸ்டோன், கல்ல வச்சு நான் க்ளோஸ் பண்ணேன். கிராண்ட் மதர் எப்படி பயந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் அந்த தேங்காய் சரட்டையை தூக்கி ஓடி கிராண்ட் மதர்டே போயிருக்கான். ஓகேவா? ஏன்னு சொன்னா இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாது எது ஆபத்தானது அப்படின்னு. தென் ஐ டுக் த ஷெல், நான் அந்த தேங்காய் சரட்டையை தூக்கிட்டு அண்ட் ரேன் டு கிராண்ட் மதர், பாட்டிக்கிட்டே ஓடினேன். லுக் கிராண்ட்மா, ஐ கிரைட். இந்த இடத்துல கிரைன்னு சொன்னா ஷவுட்டட் அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. நான் கத்துனேன், பாட்டி பாருங்க, ஐ ஹவ் காட் எ ஸ்னேக், நான் பாம்பை பிடிச்சிட்டேன். ஸ்னேக், பாம்பா? ஆஸ்க்டு கிராண்ட் மதர் இன் அலாம், அப்படியே பயந்து பதட்டப்பட்டு ஸ்னேக்கான்னு கேட்கிறாங்க. ஷி வாஸ் ஷாக், அவங்க ஷாக் ஆகி ஷி கிரைட் ஃபார் ஹெல்ப், ஹெல்ப்புக்கு சத்தம் போட்டாங்க. கிராண்ட் ஃபாதர் கேம் ரன்னிங், அந்த தாத்தா ஓடி வந்தாரு. when he learned that I had a snake in the shell, நான் அந்த தேங்காய் சரட்டைக்குள்ள பாம்பை வச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிட்ட உடனே he snatched the shell, உடனடியா அந்த அந்த தேங்காய் சரட்டையை பறிச்சு and threw it away, அப்படி தூக்கி வீசினாரு. தூக்கி வீசினதுல ஸ்னேக் crawled away, வெளியே வந்துருச்சு அந்த தேங்காய் சட்டையில இருந்து. வெளியே and disappeared behind some bushes, சில புதர்களுக்கு உள்ள போய் அதை மறைஞ்சிருச்சு. இது மறைஞ்ச பிறகு கிராண்ட் ஃபாதர் என்ன பண்றாரு? வார்னிங் கொடுக்கிறாரு. யாரு கொடுக்கிறாரு? கிராண்ட் ஃபாதர் வாண்ட் மீ, எனக்கு வார்னிங் கொடுக்கிறாரு. நெவர் டு கோ நியர் எ ஸ்னேக், பாம்புக்கு பக்கத்துல எப்பவுமே நெவர், நீ போகவே கூடாது. பிகாஸ் ஸ்னேக்ஸ் வேர் வெரி டேஞ்சரஸ், ஏன்னா பாம்புகள் மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த சம்பவத்தின் மூலமாக அந்த பாம்பும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருச்சு. யாரும் பாம்பு கடி வாங்கல. கிராண்ட் ஃபாதரும் அந்த சின்ன பையனுக்கு தேவையான ஒரு புத்திமதியை சொல்றாரு. இத்தோட இந்த காட்சி நிறைவடையுது. இந்த பேசேஜ் மட்டும் நம்ம வச்சு பார்க்கும்போது சில இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு இந்த ஸ்டோரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ why do you think the snake hid itself?
ஏன் ஸ்னேக் வந்து ஒளிஞ்சுக்குது? ஸ்னேக்ஸ் ஹைட். ஓகேவா? ஸ்னேக்ஸ் ஒளிஞ்சுக்கும் டு ஸ்டே சேஃப் ஆர் ஆம்பியூஸ் தேர் ப்ரே. ஆம்பியூஸ்னா சர்ப்ரைஸ் அட்டாக், ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்றது. அதோடைய இறைய வந்து ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணும். திஸ் ஸ்னேக் வாஸ் லைக்லி ஸ்கேர்ட். மேபி இந்த பாம்பு பயந்திருக்கலாம். வாட் டிட் ராஜா டூ when he saw the snake going into the coconut shell? அந்த பையன் அந்த தேங்காய் சரட்டைக்குள்ள அந்த ஸ்னேக்கை போறத பார்க்கும்போது என்ன பண்ணான்? ராஜா வாண்டட் டு கேட்ச் அ ஸ்னேக். அந்த ஸ்னேக்கை பிடிக்கிறதுக்கு கேட்ச் பண்ணா. ஏன்னா பிகாஸ் இஸ் வெரி கியூரியஸ் அபவுட் இட். ரொம்ப அதை பத்தி நம்ம ஆர்வமா இருந்தான். ஒய் வாஸ் கிராண்ட் மதர் ஷாக்? ஏன் கிராண்ட் மதர் ஷாக் ஆனாங்க? ஹவு டிட் சி ரியாக்ட்? அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? கிராண்ட் மதர் வாஸ் ஷாக் பிகாஸ் ஸ்னேக்ஸ் கேன் பி டேஞ்சரஸ். ஏன்னா பாம்புகள் ஆபத்தானது. அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? சி கால்டு ஃபார் ஹெல்ப். அவங்க ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டாங்க. இமேஜின் யூ ஆர் ராஜாஸ் கிராண்ட் ஃபாதர். இப்போ உதாரணத்துக்கு நீங்க தான் ராஜாவுடைய கிராண்ட் ஃபாதர். ராஜா பிரிங்ஸ் ஹோம் ஏ ஸ்னேக். ராஜா வீட்டுக்கு ஸ்னேக்கை கொண்டு வராரு. ஹவு டு யூ திங்க் யூ வில் ரியாக்ட்? உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐ வுட் ஸ்டே காம். காம்னா என்ன? பயம் இல்லாம, பதட்டம் இல்லாம, சத்தம் போடாம, அமைதியா, பொறுமையா நான் இருப்பேன். அண்ட் டெல் எவ்ரிபடி இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நோ நீட் டு வரி. கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம ஸ்னேக் மறைஞ்சிருச்சு, யாரையும் கடிக்கல அப்படின்னு சொல்லுவேன். ஐ வுட் டீச் ராஜா டு பி கேர்ஃபுல் அரௌண்ட் அனிமல்ஸ். ராஜா அனிமல்ஸ் சுத்தி நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு ராஜாவுக்கு சொல்லி கொடுக்கறத பத்தி நீங்க ஆன்சர் எழுதுனீங்கன்னா உங்க ஆன்சர் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். இப்ப சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸ்க்கான ஆப்போசிட் வேர்டை நீங்களே கண்டுபிடிச்சு அந்த ஆப்போசிட் வேர்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த பேசேஜ்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனா நாங்களே வந்து இந்த ஆப்போசிட் வேர்டுக்கான மீனிங்கை கொடுத்துட்டோம். அந்த வேர்ட்ஸை மட்டும் நீங்க பார்த்தா போதும். இப்போ ஃபார். ஃபாரோடைய ஆப்போசிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஃபாருக்கு மீனிங் என்ன? ஃபார்னா ரொம்ப தூரமா இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோல அந்த மரம் ரொம்ப தூரமா இருக்கு. இதுதான் ஃபார். இந்த ஃபாருக்கு ஆப்போசிட் என்ன? பக்கத்துல இருக்குது. பக்கத்துல இருக்கிறது மீனிங் என்ன? நியர். அப்ப நியருங்கிறத வேர்டு தான் ஃபாருக்கு ஆப்போசிட். அப்புறம் நியருங்கிற வேர்டு தான் இந்த பேசேஜ்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்க அன்றைய நினைக்கணும். ஓப்பன். ஓப்பனா திறக்கிறது. திறக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? க்ளோஸ் பண்றது. ஓகேவா? இந்த க்ளோஸ்ங்கிற வேர்டையும் நீங்க பார்க்கணும். அப்பியர்ட். அப்பியர்னா தோன்றுவது, காட்சி அளிப்பது. டிசப்பியர்ட்னா மறைவது. ஆல்வேஸ்னா எப்பவுமே. எப்பவுமே ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கணும்னா ஆல்வேஸ். அது எப்பவுமே நடக்காது, நடக்கவே நடக்காதுன்னா நெவர். ஓகேவா? சோ இதுதான் செகண்ட் சீன். அதே நாள்ல ஈவினிங்ல ஒரு சம்பவம் நடக்குது. காலையில ஸ்னேக் பாம்பு, ஈவினிங்ல வந்து பாம்பு இல்ல. ஆனா ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுது. ஏன் அந்த குழப்பம் ஏற்படுதுன்னு சொன்னா, லேட்டர் இந்த ஈவினிங், அந்த ஈவினிங்ல ஐ ட்ரைடு டு கேட்ச் ஏ பீ. நான் வந்து அந்த தேனிய கேட்ச் பண்ண ட்ரை பண்ணேன். அண்ட் இட் ஸ்டன் மீ ஆன் மை ஃபிங்கர். ஆனா அது என் ஃபிங்கர்ல கொத்திருச்சு. ஸோ இந்த இந்த சம்பவத்தினால எப்படி குழப்பம் ஏற்படுதுன்னு சொன்னா, இதுதான் பாம்பு கடின்னு சொல்லிட்டு அந்த ஊரே என்ன பண்ணுச்சு? குழம்பி போய் இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் ஏ ஷார்ப் பெயின். எனக்கு ரொம்ப கடுமையா கடுக்குச்சு. ஒரு மாதிரி கடுமையான பெயின் இருக்கும். ஐ ரேன் டு கிராண்ட் மதர். நான் வந்து கிராண்ட் மதர் நோக்கி ஓடினேன். அண்ட் டோல்ட் ஹேர் தட் ஐ ஹேட் பீன் பிட்டன். நான் வந்து என்னை ஏதோ கொத்திருச்சு. அண்ட் வாண்டட் ஹேர் டு டூ சம்திங் டு ஸ்டாப் த பெயின். அவங்க எனக்கு ஏதாவது செய்யணும், ஏன்னா பெயின் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கிராண்ட்மதர் தாட் தட் ஐ ஹேட் பீன் பிட்டன் பை a snake. ஆனா கிராண்ட்மதர் என்ன நினைச்சாங்க? அது தேனின்னு தெரியல, அது பாம்பா தான் இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. she called out to grandfather. grandfather கூப்பிட்டு come and see what has happened to ராஜா. ராஜாவுக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பாருங்க அப்படின்னு கத்துறாங்க. சோ இந்த சம்பவத்துல பாம்பு தான் கடிக்கல, தேனி தான் கடிச்சிச்சு அப்படிங்கிற விஷயம் ராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ராஜா சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்க? ஸ்னேக்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்து வந்து கிராண்ட் ஃபாதர். ஸோ கிராண்ட் ஃபாதரை கூப்பிட்டாங்க. கிராண்ட் ஃபாதருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இம்மிடியேட்டா என்ன பண்றாங்க? கிராண்ட் ஃபாதர் கேம் வந்த உடனே, கேம் அட் ஒன்ஸ் வந்த உடனே
He looked at my finger. என் ஃபிங்கரை பாக்குறாங்க. And there was a blue mark. நமக்கு பொதுவா ஒரு பழக்கம் இருக்கு. பாம்பு கடிச்சா நம்ம உடம்புல ப்ளூ கலர்ல மார்க் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து இந்தியாவில இருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் மார்க்க பாக்குறாரு. ஆனா பாம்பு கடி இல்லைங்கிற விஷயம் இவருக்கும் தெரியல. வித்தவுட் எ வேர்ட், எந்த வார்த்தையும் அவர் பேசவும் இல்ல, எந்த வார்த்தையும் அந்த பையனை பேசவும் விடல. He took me in his arms. அவர் கையில என்னை தூக்கி வச்சுட்டு and started running. ஓட ஆரம்பிக்கிறாரு. He ran across the garden. அந்த கார்டன் வழியா கடந்து போறாரு. He ran across the garden and through the paddy field. அந்த paddy field இருக்கா இல்லையா? இந்த paddy fieldனா paddyனா நெல் விவசாயம் நடக்கக்கூடிய அந்த விவசாய நிலத்தை தாண்டி போறாரு. He ran and ran. ஓடுறாரு and did not stop பண்ணவே இல்லை until he reached a small house. அவர் சின்ன வீடு அடையிற வரைக்கும் அவர் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அந்த சின்ன வீடு எந்த அளவுக்கு தூரமா இருந்துச்சுன்னா quite some distance away from our home. எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரமா தான் இருந்துச்சு. Then he shouted for the man who lived there. So அந்த வீட்டுல வாழக்கூடிய மனிதரை நோக்கி சத்தம் போடுகிறார். ஓகேவா? சோ இந்த சீன் வரைக்கும் செகண்ட் பேசேஜ் உடைய இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு அடுத்த ஸ்டோரி கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? Why did the bee sting Raja? Bees sting when they feel scared. எப்ப பீ வந்து கொத்தும்னா அது பயப்படும் போதுதான் கொத்தும். ராஜா probably tried to catch it, making the bee feel unsafe. ஸோ ராஜா வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்ணதுனாலதான் பீ வந்து அன்சேஃபா ஃபீல் பண்ணிருக்கு. Why did ராஜா go to his grandmother? ஏன் ராஜா வந்து அவனா பாட்டிட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் அவனுக்கு வலி ஹர்ட் ஆயிருக்கு. What did his grandmother think? என்ன திங்க் பண்ணாங்க? She thought ராஜா was bitten by a snake. ராஜா வந்து பாம்பு தான் கடிச்சிருக்குன்னு நினைச்சாங்க. பிகாஸ் his finger had a blue mark. அந்த ப்ளூ கலர் மார்க் இருந்ததுனால அந்த ஃபிங்கர்ல இருந்ததுனால நினைச்சாங்க. What should ராஜாஸ் grandmother have done? ராஜாவோட grandmother என்ன பண்ணிருக்கணும்? When he came to her after being stung by bee. அந்த தேனி கொட்டவை என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா she should have known it was a bee sting. இது தேனி கடிதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு and helped him feel better. அவங்கள ஃபீல் நல்லா பெட்டரா ஃபீல் பண்ண வச்சிருக்கணும். What would have happened if Raja was bitten by a snake but his grandmother thought it was a bee? இங்க என்ன நினைச்சாங்க? பாம்பு கடியே இல்ல, ஆனா பாம்பு கடி இல்லாம பாம்பு கடி நினைச்சாங்க. ஆனா உண்மையிலே பாம்பு கடிச்சு தேனி தான் கூட்டுச்சு நினைச்சாங்க. என்ன ஆயிருக்கும்? If the grandmother did not know it was a snake bite, Raja would have gotten very sick. அவனுடைய நோய் ரொம்ப அதிகமா இருக்கும். Because he did not get help right away. ஸோ அந்த வைத்தியம் அவனுக்கு கிடைக்காதனால அந்த நோய் ரொம்ப அவனுக்கு அதிகமாயிருக்கும். இப்ப இதை செட் பண்ணா படிங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. ராஜாஸ் கிராண்ட்ஃபாதர் காட் வெரி ஒரிட். ரொம்ப கவலைப்பட்டான். டு see the blue mark on ராஜாஸ் ஃபிங்கர். ராஜா ஃபிங்கர்ல பார்த்து ப்ளூ மார்க்கை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாரா? ட்ரூ, ஆமா கவலைப்பட்டாரு. ராஜா had to run through the paddy field with his grandfather. ஓகேவா? ஸோ ராஜாவும் தாத்தாவும் அந்த பேடி ஃபீல்டு வழியா ஓடினாங்களா? ஆமா ஓடுறாங்க. ராஜா அண்ட் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் ran to catch the bee. இங்க ட்ரூன்னு போட்டிருக்கேன், ஆனா ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ ராஜாவும் கிராண்ட்ஃபாதரும் பீயை கேட்ச் பண்ணவே இல்லை. ராஜாஸ் கிராண்ட்ஃபாதர் had to run a long distance carrying ராஜா in his arms. ரொம்ப தூரம் நடந்தாரா அந்த பையனை தூக்கிட்டு? ஆமா. ராஜாஸ் கிராண்ட்ஃபாதர் shouted because he was angry. அவர் கோவப்பட்டு தான் கத்துனாரா? அவர் கத்துனது உண்மை, ஆனா கோவப்பட்டு கத்தல. சீக்கிரம் ஹெல்ப் வேணும்னு சொல்லித்தான் கத்திருக்காரு. அதனால கோவப்பட்டது பொய், அதனால பொய். இப்ப சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் கொடுத்துருக்கோம். ஸ்டெயின்ங்கிற வேர்டுக்கு மீனிங் ஸ்டிங், ஃபாருங்கிற வேர்டுக்கு மீனிங் அவே, ஏக்குங்கிற வேர்டுக்கு மீனிங் பெயின். இந்த 3 வேர்டுக்கும் மீனிங்க கொடுத்துருக்கோம். இந்த மீனிங் இந்த பேசேஜ்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சில ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ்க்கான ஆன்சர் கொடுத்துருக்கோம். அந்த ஆன்சருக்கான வேர்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில இருந்தே இருக்கு. she is wearing a diamond ring on her index finger. ஸோ ஃபிங்கருங்கிற வேர்டு இந்த பேசேஜ்ல இருக்கு. அதை நீங்க பார்த்து போற மாதிரி இருக்கும். ஆன்சர் நாங்க வாங்கி கொடுத்துட்டோம். I have dash in my legs because I am tired, pain. I grow colorful flowers in my garden.
Farmers plow their paddy fields with tractors. ஸோ எல்லாமே நாங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டோம். இதை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சில ஃபாலோயிங் சிக்னல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்னேக்ஸ் ஹிஸ், இப்படி சத்தம் போடும். பீஸ் பஸ் செய்யும்ல அந்த மாதிரி. கேட்ஸ் மியூ, மியூனா மியாவ் மியாவ்னு கத்தும். பேரட்ஸ் டாக். ஸோ இதை பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் வந்து உங்க புக்ல இருக்கு, அதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்கு திடீர்னு கன்டினியூ ஆகும். ஸோ கிராண்ட் ஃபாதர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு, அந்த ஓல்டு மேன்ட்ட போறாரு. அந்த ஓல்டு மேன் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, த ஓல்டு கிரே ஹேர்டு மேன், ரொம்ப தலைமுடி நினைச்சவர், கேம் அவுட் ஆஃப் த ஹவுஸ், வீட்டுட்டு வெளியே வந்தாரு. ஹி நோ த கியூர் ஃபார் த ஸ்னேக் பைட். அவர் என்ன சொல்றாரு, ஸ்னேக் பாம்பு கடிக்கான கியூர் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. கிராண்ட் ஃபாதர் ஆஸ்க்ட் ஹிம் டு கியூர் மீ. அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஒரு நோய் நிவாரணம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஓல்டு மேன் டுக் மீ இன்சைட். அந்த பையனை அந்த ஓல்டு மேன் என்ன பண்றாரு, உள்ள தூக்கி போறாரு. ஹி லுக்ட் அட் மை ஃபிங்கர், என் ஃபிங்கரை பாக்குறாரு. அண்ட் தென் ஆஸ்க்ட் மீ டு சிட் டவுன் அண்ட் நாட் டு மூவ். கீழே உட்காந்து மூவ் ஆகவே கூடாதுன்னு சொல்றாரு. ஐ சாட் ஆன் கிராண்ட் ஃபாதர்ஸ் லேப். தாத்தாவோட மடியில நான் உட்காந்துட்டேன். ஓல்டு மேன் என்ன பண்றாருன்னா, தென் டுக் சம் வாட்டர் இன் அ ஸ்மால் பிராஸ் வெசல். ஒரு செம்பு பாத்திரத்துல சில தண்ணீர் எடுத்துக்கிட்டு சாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் us, எங்க முன்னாடி உட்காந்து அண்ட் ஸ்டார்டட் ரிசைட்டிங் சம் மந்த்ராஸ், சில மந்திரங்களை ஓதுறாரு. இப்படி ஓதிட்டு இருக்கும் போது இடையில தான் பாத்தீங்கன்னா, ஐ வாண்டட் டு டெல் ஹிம் தட், இதுக்கு இடையில நான் சொல்ல ஆசைப்படுறேன், இட் வாஸ் அ பீ அண்ட் நாட் ஏ ஸ்னேக் தட் ஹட் பிட்டன் மீ. இது தேநீர் தான், இது பாம்பு கிடையாது அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறேன். பட் கிராண்ட் ஃபாதர் ஹெல்ட் மீ டைட். அவர் ரொம்ப டைட்டா என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. டிட் நாட் லெட் மீ ஸ்பீக், என்ன அவர் பேச விடல. கிராண்ட் மதர் ஹேட் ஆல்சோ அரைவ்ட் பை தென். அப்ப கிராண்ட் மதரும் வந்துட்டாங்க, அலாங் வித் சம் அதர் பீப்புள். எல்லாரும் வந்துட்டாங்க. தே லுக்ட் சேட் அண்ட் சைலண்ட்லி வாட்ச்ட் மீ. ஏன்னா எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பாம்பு கடி நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எல்லாமே ரொம்ப கவலையா பார்த்து அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. The pain subsided but the cure continued. என்ன ஆச்சுன்னு சொன்னா, பெயினே போயிருச்சு. By this time the pain in my finger had stopped. பெயினே போயிருச்சு. But still I had to sit there. ஆனா இன்னமும் உட்கார்ந்து இருக்கணும். And get cured of snake bite. இந்த இடத்துல ஒரு அப்போஸ்டபி போட்டு கில் பண்றாரு அந்த மக்களை. அதாவது நான் வந்து பாம்பு கடியே இல்லாம எனக்கு பெயினும் போயிருச்சு, ஆனா ஸ்னேக் பைட்டுக்கான கியூருக்காக நான் கண்டிப்பா அங்க உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த கதையோட ஆத்தர். ஸோ ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ், மந்திரம் ஓதிட்டு இருக்காரு. ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ் த ஓல்டு மேன் காட் அப். அவர் எந்திரிக்கிறாரு. வாஷ்ட் மை ஃபிங்கர், என் விரல்களை கழுவுறாரு. அண்ட் கேவ் மீ சம் வாட்டர் டு ட்ரிங்க், சில தண்ணியை வந்து கொடுத்து குடிக்க கொடுக்குறாரு. ஹி ஆஸ்க்ட் மீ டு கீப் குவைட் ஃபார் சம் மோர் டைம். என்ன அமைதியா இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்றாரு. தென் ஹி டர்ன் டு கிராண்ட் ஃபாதர், அவங்க தாத்தாட்ட சொல்லி, அண்ட் செட், தேங்க் காட் யூ brought ராஜா இன் டைம். நல்ல வேலை, நீங்க ராஜா வந்து கைத்து கொண்டு வந்துட்டீங்க. ஹி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ். இப்ப வந்து ஆபத்துக்கு வெளியே தான் இருக்கான். இட் வாஸ் இன்டீட் எ பாய்சனஸ் ஸ்னேக் தட் பிட் ஹிம். இது ரொம்ப விஷமான பாம்பு, அதைத்தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் அண்ட் ஆல் அதர்ஸ் தேங்க் த ஓல்டு மேன் ஃபார் த மேஜிக் கியூர். இதை வந்து ஒரு அற்புதமா பார்த்தாங்க அந்த மக்கள். அந்த தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து அந்த வயசான ஆளுக்கு தேங்க்ஸ் பண்ணி, ஆன் ரிட்டர்னிங் ஹோம் கிராண்ட் ஃபாதர் சென்ட் ஹிம் கிஃப்ட்ஸ், நிறைய கிஃப்டை வந்து அந்த மனிதனுக்கு கொடுத்தாங்க. இப்ப இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிராண்ட் ஃபாதர் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமா ஆக்ட் பண்ணாரோ, செகண்ட் பார்ட்ல சில மூட நம்பிக்கையினால அவரு உண்மையை புரிஞ்சுக்காம எல்லா விஷயத்தையும் அவரே முடிவு பண்ணிட்டார். What did grandfather tell the old man to do? என்ன பண்ணாரு, grandfather asked the old man to cure ராஜா. So ராஜாவை கியூர் பண்ண சொல்லியிருக்காரு. What two things did the old man do? என்ன பண்ணிருக்காருன்னா, ஓல்டு மேன் ராஜாவோட ஃபிங்கரை வாஷ் பண்ணியிருக்காரு. வாஷ் பண்ண பிறகு சில வாட்டரை குடிக்க கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். Why was everyone sad? எல்லாருமே அமைதியா ரொம்ப சோகமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, because they thought ராஜா had been bitten by a poisonous snake. அவங்க நினைச்சிட்டாங்க விஷமுள்ள பாம்பை கொடுத்த நினைச்சிட்டாங்க. Why did Raja's grandfather send gifts to the old man? ஏன் gift அனுப்பினார் சொன்னா, for thank him for curing ராஜா.
அவரு ராஜாவை கியூர் பண்றதுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவருக்கு கிஃப்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. Do you think the old man cured ராஜா? அந்த வயசானவர் தான் ராஜாவை கியூர் பண்ணியிருக்காரா? Give reasons for your answer. It seems like the old man cured ராஜா. ஆனா இந்த சம்பவத்தை பார்க்கும்போது வெளியே உள்ள மக்களுக்கு ராஜாவை கியூர் பண்ணது ஓல்டு மேன் மாதிரி தெரியும். இட் சீம்ஸ். பட் he might have just been performing a ritual that made ராஜா feel better. அந்த ராஜா வந்து ஒரு கன்வின்ஸ் பண்றதுக்காக சில பூஜைகளை தான் பண்ணிட்டு இருக்காரு, மற்றபடி அவர் ஒன்றும் பண்ணல. அதுதான் உண்மை. இஃப் யூ வேர் ராஜா would you keep quiet like him? ராஜாவா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க அமைதியா இருப்பீங்களா? இஃப் ஐ வேர் ராஜா I would probably have told the old man that I was stung by a bee, not bitten by a snake. நான் ராஜாவா இருந்தா நான் அமைதியா இருக்க மாட்டேன். அந்த ஓல்டு மேன், அந்த கியூர் பண்ண ஓல்டு மேனே சொல்லியிருப்பேன், எனக்கு பாம்பே கடிக்கல, தேனி தான் கொட்டிட்டு சொல்லியிருப்பேன். அடுத்து பாருங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க. The old man gave ராஜா medicine to cure him. பொய். ஓல்டு மேன் எந்த மெடிசின் கொடுக்கல, பூஜை தான் பண்ணியிருக்காரு. Only ராஜா know that he had not been bitten by a snake. True. ராஜா பத்தி யாருக்குமே தெரியாது. Nobody else know. ஓகேவா? ராஜாஸ் grandfather did not give ராஜா a chance to tell what had happened to him. ராஜாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சான்ஸே ராஜாவோட grandfather கொடுக்கல. அதுவும் உண்மைதான். ஏன்னா ரொம்ப டைட்டா ஹெல்ட் பண்ணி அவரை பேசவே விடல. As time passed, the pain in Raja's finger stopped. So time பாஸ் ஆட்டோமேட்டிக்கா பெயின் ஸ்டாப் ஆயிருச்சு. ஓகேவா? இதுவும் ட்ரூ தான். இந்த வேர்ட்ஸ்ல வந்து இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஆப்போசிட் இருக்கு. இந்த ஆப்போசிட் வேர்டோடைய பேசேஜ இந்த பேசேஜ் எடுத்து பண்ணணும். லூஸ்னா டைட், டைட்ங்கிற வேர்டு எங்க இருக்குன்னு நீங்க பார்க்கணும். ஹாப்பினா சேட், லவுட்லினா சைலண்ட்லி, நாய்ஸினா குவைட், யங்னா ஓல்ட், சேஃப்டினா டேஞ்சர். ஸோ இந்த வேர்ட்ஸ்க்குலாம் வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்போசிட் வேர்டு இந்த பேசேஜ்ல எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து புரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த ஸ்டோரியுடைய பிரீஃப் சம்மரியை நம்ம பார்ப்போம். கதை சுருக்கத்தை பார்ப்போம். அந்த பையன் ஸ்மால் ஸ்னேக் காம்பவுண்ட்ல பார்த்தா, அந்த தேங்காய் சாட்டையில ட்ராப் பண்ணா, கிராண்ட் மதர் பயந்தாங்க. கிராண்ட் ஃபாதர் அந்த ஸ்னேக்கை வந்து தூக்கி வீசி அந்த ஸ்னேக்கு எஸ்கேப் ஆயிடுச்சு. ஓகேவா? கிராண்ட் ஃபாதர் வந்து ஸ்னேக்ஸை பத்தி டேஞ்சரை பத்தி அவங்க வார்னிங் கொடுத்தாங்க. இதன் மூலமா அந்த பையன் இந்த லெசனை வந்து தெரிஞ்சுக்கிட்டான். எ பீ ஸ்டிங். ஸோ பி வந்து அந்த பையன் வந்து கடிச்சிருக்கு. எப்படி கடிச்சிருக்கு? அவன் வந்து குடிக்க போகும்போது கடிச்சிருக்கு. அவனுக்கு பெரிய ஒரு பெயின் ஏற்பட்டிருக்கு. அதனால கிராண்ட் மதருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, அது பாம்பு கடிதான் அப்படின்னு. கிராண்ட் ஃபாதர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா, கிராண்ட் ஃபாதர் வந்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண உடனே அவசரப்பட்டாங்க, ரஷ் ஆனாங்க. ஸோ பக்கத்து ஒரு நியர்பை ஹவுஸ்க்கு தூக்கிட்டு போனாங்க. அங்க உள்ள வயசான மனிதருக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து கூப்பிட்டாங்க. ஸோ எக்ஸாமினேஷன், அந்த பையன் வந்து அந்த பையனுடைய ஃபிங்கரை பார்த்தாரு. சில மந்திரங்களை வந்து அந்த செம்பு பாத்திரத்துல வச்சு ஓதுனாரு. அந்த பையனை வந்து அமைதியா இருக்க சொன்னாரு, எங்கேயும் மூவ் ஆக சொன்னாரு அவரு. இப்போ உண்மை வெளியே வந்துச்சான்னு பாத்தீங்கன்னா உண்மை வெளியே வரல. ஏன்னு சொன்னா, பாய் வாண்ட்ஸ் டெல் த ஓல்ட் மேன் இட் வாஸ் எ பீ ஸ்டிங். அவன் வந்து சொல்ல ஆசைப்பட்டான், ஆனா கிராண்ட் ஃபாதர் சொல்ல விடல. கிராண்ட் மதரும் அமைதியா பார்த்துட்டு இருந்தாங்க. பெயின் ரிலீஃப். ஸோ அந்த பாயில் உள்ள ஃபிங்கருடைய பெயின் வந்து கம்மி, ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிருச்சு. ஆனா என்ன பண்ண, அதுக்கப்புறம் தான் அந்த பெயின் ரிலீஃப் ஆன பிறகுதான் அந்த பையனுடைய வரல கழுவி குடிக்க தண்ணி கொடுக்குறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஓல்ட் மேன் டிக்ளேர் பண்றாரு, பாய் வந்து எந்த ஒரு டேஞ்சரும் இல்லை இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ ஓல்டு மேன் என்ன பிலீவ் பண்றாருன்னா, அந்த பையனுக்கு ஸ்னேக் பாய்சனஸ் ஸ்னேக்கா கிடைச்சிட்டு பிலீவ் பண்ணியிருக்காரு. அதுதான் மற்ற மக்களுக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தாத்தாவும் பாட்டியும் அந்த வயசான மனிதருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எண்ணில் கிராண்ட் ஃபாதர் வந்து அந்த ஓல்டு மேனுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இதன் மூலமா நம்ம வந்து பெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற லெசன் லேர்ன் பண்ணிட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னதான் பெரியவங்க கட்டுப்பட்டு நடந்தாலும் ஒரு மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆபத்தை விளைவிக்கும், ஒரு மூட நம்பிக்கையினால எவ்வளவு அறிவுபூர்வமான ஆளா இருந்தாலும் சரி உண்மையை அவரால் பார்க்க முடியாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இந்த உலகத்தில் நடக்கிற பெரும்பாலான தவறுகளுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஆன்மீகத்தின் தேர்தல் நடக்க முக்கியமான காரணம் மூட நம்பிக்கை தான். ஸோ அந்த மூட நம்பிக்கைகள் மூலமாக இந்த நாட்டில் பல அநியாயங்கள் நடக்குது. அந்த லெசனை வந்து இந்த பையனை லேர்ன் பண்ணிட்டாரு. நீங்களும் கத்துட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த லெசனை முடிஞ்ச பிறகு நம்ம கிராமரை பார்க்க போறோம். ஸோ நம்ம கிராமர்ல வெர்ப்ஸ்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெர்ப்ஸ்னா என்ன? ஆக்ஷன் வேர்ட்ஸ். இப்ப பார்த்தான் அப்படிங்கிற வார்த்தை வந்து
பார்க்கிறது அப்படிங்கிற செயலை குறிக்கிற வார்த்தை. இதுதான் வெர்பு. தமிழ்ல வந்து வினைச்சொல் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்ப்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றத பத்தி பார்க்க போறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா என்ன? கடந்த காலத்துல வினைச்சொல்லை பத்தி எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இடி ஆர் டி ஒரு வெறுப்போடு சேர்த்து இடி ஆர் டி யூஸ் பண்ணாலே நம்ம வந்து அந்த வெறுப்பை பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலமா மாத்திரலாம். இப்ப வந்து ஷாக் அப்படின்னு சொல்றேன். இந்த ஷாக்குங்கிற வேர்டுக்கு பிறகு இடி ஆட் பண்ணணும். சில வார்த்தைகள்ல வந்து டி ஆட் பண்ணா போதும், ஏன்னா அதுல இ இருக்கும். ஸோ இடி ஆர் டி ஆட் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த வெறுப்பு வந்து பாஸ்ட் டென்ஸா மாறிடும். இந்த மாதிரியான வெறுப்பு தான் ரெகுலர் வெர்ப். ஏன்னு சொன்னா நம்ம இடி ஆர் டி அந்த எண்டிங்ல ஆட் பண்ணாலே போதும், அது பாஸ்ட் டென்ஸா மாறிடும். இப்ப கால் அப்படிங்கிறதுக்கு கால்ட் இடி அப்படின்னு மாத்திருக்கோம். அதே மாதிரி இந்த சமயம் பாத்தீங்கன்னா சில லைன்ஸ் இருக்கு பாருங்க. கிராண்ட் மதர் வாஸ் ஷாக். ஷாக் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ் தான் ஷாக். ஜஸ்ட் இடி ஆட் பண்றீங்க. சி கால்ட். கால் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ் தான் கால்ட். கால்னா பிரசன்ட் டென்ஸ், கால்ட்னா பாஸ்ட் டென்ஸ். தே ரீச்ட். ரீச் அப்படிங்கிறதுக்கு இடி ஆட் பண்ணீங்கன்னா ரீச்ட். ஷவுட்டட். கத்தினான் அப்படிங்கிறோம்ல, கத்தினான்னா ஷவுட். கத்திக்கிறான்னா ஷவுட். கத்தினான்னா ஷவுட்டட். இடி ஆட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ரெகுலர் வெர்பை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். irregular வெர்ப்னா ஒண்ணும் இல்ல, இடி ஆர் டிய ஆட் பண்ண முடியாது, நம்ம ஸ்பெல்லிங்க மாத்தணும். உதாரணத்துக்கு ரன், ரன்னுக்கு ரண்ட் அப்படி போட முடியாது. அந்த ஸ்பெல்லிங் என்ன பண்ணணும், RUN அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கையே RAN ஸ்பெல்லிங்கா மாத்தணும். இதுக்கு பேர் தான் irregular வெர்ப். ஸோ நம்ம ரெண்டு விதமான வெர்பை பார்த்தோம். ரெகுலர் வெர்ப்னா ரெகுலரா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது, இடி ஆர் டி எண்டிங்ல ஆட் பண்ணணும். ஸோ irregular வெர்ப்னா அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் கிடையாது, ஸ்பெல்லிங்கை வந்து நம்ம ரேண்டமா மாத்துற மாதிரி இருக்கு. அடுத்து அட்வர்ப் என்ன, நமக்கு வெறுப்பு தெரியும். வெறுப்புனா ஆக்ஷன் வேர்டு. இப்ப இந்த பையன் வாசிச்சுட்டு இருக்கான், ரீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ரீட் அப்படிங்கிற ஆக்ஷனை சொல்றதுனால இது வெறுப்பு. ஆனா அவன் எப்படி ரீட் பண்றான், சைலண்டா ரீட் பண்ணிட்டு இருக்கான், ஓகே, அமைதியா ரீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுதான் அட்வர்ப். ஸோ வெறுப்புன்னு சொன்னா அந்த காரியத்தை குறிக்கக்கூடிய, அந்த செயலை குறிக்கக்கூடிய சொல். அந்த செயல் எப்படி நிகழ்ந்துகிட்டு இருக்கு, எப்படி நடந்துகிட்டு இருக்கு, சைலண்டா நடந்துகிட்டு இருக்கு, இதுதான் அட்வர்ப். சோ ரீடுங்கிறது வெர்ப், சைலண்ட்லி அப்படிங்கிறது அட்வர்ப். ஓகேவா? சோ வெர்புங்கிறது ஆக்ஷன் வெர்ப்ஸ், அட்வர்ப்ங்கிறது வெர்ப, அந்த வெர்பு எப்படி நடக்குது அதை பத்தி சொல்றதுதான் அட்வர்ப். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு அட்வர்ப்ல வந்து பேசிக்கா ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குன்னு சொன்னா, இப்போ வந்து லவுட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன, இப்ப லவுட் நாய்ஸ் சொல்றோம். நாய்ஸ்னா என்ன, நவுன், ஒரு பெயர் சொல். ஓகேவா? அந்த நாய்ஸ் அப்படிங்கிற அந்த அந்த சப்ஜெக்ட டெஸ்கிரைப் பண்றதா லவுட். அந்த நாய்ஸ் எப்படி இருந்துச்சு, ரொம்ப லவுடா இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? நாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருள் அல்லது ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு என்னது, நவுன். இந்த நவுனை டெஸ்கிரைப் பண்றதுதான் அட்ஜெக்டிவ். இப்ப பாய், ஒரு பையன், பியூட்டிஃபுல் பாய். இப்ப பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா? அதே மாதிரி எந்த ஒரு பொருளையும் விவரிக்க, அதோடைய கலரா இருக்கலாம். ஓகேவா? ஒயிட் ஸ்கை, ஸ்கைங்கிறது நவுன், ஒயிட்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் புரிஞ்சுட்டு நம்புறேன். இப்ப லவுட் அட்ஜெக்டிவோட சேர்த்து ly ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் அட்வர்ப். ஓகேவா? லவுட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவோட ly ஆட் பண்றீங்க, லவுட்லி அப்படிங்கிற அட்வர்ப் கிடைக்குது. சோ he speaks loudly. அவன் பேசலாம், பேசினாங்கிறது வெர்ப். எப்படி பேசினா, லவுட்லி, ரொம்ப லவுடா பேசினான். ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா நவுனை டெஸ்கிரைப் பண்றது அட்ஜெக்டிவ், வெர்பை டெஸ்கிரைப் பண்றது அட்வர்ப். A beautiful boy speaks loudly. அப்ப பியூட்டிஃபுல் பாய்னா என்ன, பியூட்டிஃபுல்னா அட்ஜெக்டிவ், ஏன்னு சொன்னா பாயை டெஸ்கிரைப் பண்ணுது. ஸ்பீக்ஸ் லவுட்லி, ஸ்பீக்ஸ்ங்கிற வெர்பை லவுட்லிங்கிற அட்வர்ப் டெஸ்கிரைப் பண்ணுது. சோ நவுனை டெஸ்கிரைப் பண்றது அட்ஜெக்டிவ், வெர்பை டெஸ்கிரைப் பண்றது அட்வர்ப். புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ
பெரும்பாலும் நீங்க அட்ஜெக்டிவோட சேர்த்து உதாரணத்துக்கு பியூட்டிஃபுல் இருக்கு, பியூட்டிஃபுல்லோட சேர்த்து எல்ஒய் ஆட் பண்ணீங்கன்னா பியூட்டிஃபுல்லி, he reads beautifully, அவன் அழகாக வாசிப்பான். ஓகேவா? சோ ரொம்ப அழகான முறையில வாசிக்கிறான். அவன் வாசிக்கிறான் அப்படிங்கிறது வெர்ப். எந்த அளவுக்கு அழகான முறையில வாசிக்கிறான் அப்படிங்கிறது அட்வெர்ப். சோ இப்ப எல்லா அட்ஜெக்டிவையும் எல்ஒய் மாத்தி ஆட் பண்ண முடியாது. இப்ப ஐ வாக் ஃபாஸ்ட், ஐ வாக்குங்கிறது ஐங்கிறது ஒரு நவுன், வாக்குங்கிறது வெர்ப். இப்ப நான் நடந்தேன், எப்படி நடக்கிறேன்? ஃபாஸ்ட் நடக்கிறேன். இப்ப ஃபாஸ்ட்ங்கிறது ஒரு அட்வெர்ப் தான். இங்க நம்ம வந்து எல்ஒய் ஆட் பண்ணக்கூடாது. ஏன் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா ஐ வாக் ஃபாஸ்ட்லி அது கிடையாது. அப்படி ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல கிடையாது. ஐ வாக் ஃபாஸ்ட் தான். நம்ம நிறைய பேர் அந்த தப்பு செய்வோம். எல்லா வார்த்தையும் எல்ஒய் ஆட் பண்ணிடுவோம். ஐ வாக் ஃபாஸ்ட்லி, எல்ஒய் இருக்கு. ஐ வாக் குவிக்லி இது ஓகே, ஓகேவா? ஐ வாக் ஸ்லோலி இது ஓகே. ஆனா ஃபாஸ்ட்லிங்கிற வார்த்தை கிடையாது. சோ சில விதி விலக்கு, எக்ஸப்ஷன் விதி விலக்கு. சோ ரூல் என்னன்னு சொன்னா அட்ஜெக்டிவோட எல்ஒய் ஆட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அட்வெர்ப் ஃபார்ம் ஆயிரும். ஆனா இந்த ரூலுக்கு சில எக்ஸப்ஷன் இருக்கு, சில விதி விலக்கு இருக்கு. அதைத்தான் இங்க நம்ம பார்த்தோம். சோ இங்க அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜெக்டிவோட மீனிங் நம்ம கொடுத்துருக்கோம். இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? அட்வெர்பா நீங்க மாத்தணும். அட்வெர்பா மாத்தி அதுல சென்டென்ஸா நீங்க என்ன ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணி நீங்க அனுப்புனாதான் அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். ஸோ நீட்டா இருக்கிறது எல்ஒய் ஆட் பண்ணலாம். நீட்லி, நைஸ், நைஸ்லி, நைஸா இருக்கிறது. சாஃப்ட், கிளியர், எலிகெண்டா ரொம்ப அழகா இருக்கிறது. கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றது. ரெகுலர், கரெக்டா பேட்டர்னா இருக்கிறது. கிரேஸ்ஃபுல்னாலும் எலிகெண்டாலும் ஒரே மீனிங் தான், ரொம்ப அழகா இருக்கிறது. ஸோ திரும்ப கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ராஜாவுடைய வாட் டு யூ திங்க் ராஜா ஃபெல்ட் when he had to sit in front of the old man to be treated for a snake bite? ராஜா என்ன நினைச்சான்? அந்த ஓல்டு மேன் முன்னாடி ஸ்னேக் பைட்டோடைய கியூருக்காக உட்கார்ந்துட்டு என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க தான் எழுதணும். ஏன்னா ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நீங்க தான் எழுதணும். கிராண்ட் ஃபாதர்ஸ் டெசிஷன். ஸோ ராஜாவுடைய கிராண்ட் ஃபாதர் ஏன் வந்து ராஜாவை பேச விடல? ராஜாவோட சைலன்ஸா அப்ரூவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சோ உங்க ஒப்பீனியன் பிரகாரம் அந்த ஓல்டு மேனோட கேரக்டர் எப்படி இருக்கு? சோ நீங்க ஓல்டு மேனா இருந்தா ராஜாவோட கிராண்ட் ஃபாதர் கொடுத்த கிஃப்ட வாங்கியிருப்பீங்களா? அப்படி உங்க ஆன்சருக்கு என்ன ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேரு ஸ்னேக்ஸ் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? அவங்க பயப்படுறது ரைட்டா? அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோ